நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சில மீட்டர் தொலைவில் ஒரு எரிமலை வெடிக்கும் போது ஓட வேண்டும் என்றுதான் உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் ஏப்ரல் 6 அன்று இந்தோனேஷியாவில் மலையேறும் குழுவினர் சில நேரங்களில் அதற்கு நேர்மாறான செயலே மிகவும் பாதுகாப்பானது என்பதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் ஜுகானோ மலைக்கு அருகில் ஒரு குழுவினர் மலையேற்றம் செய்து கொண்டிருந்த போது அது திடீரென வெடித்து சிதறியது. சில நொடிகளில் சாம்பல் மற்றும் சிதைவுகளின் ஒரு பிரம்மாண்டமான தீப்பிழம்பு வானத்தை நோக்கி சீறி பாய்ந்து தரைப்பகுதியின் சூழ்நிலையை மாற்றியது. இதனால் மலையேறி கொண்டிருந்தவர் பயந்து போய் எரிமலை வெடிப்பில் இருந்து தப்பிக்க கீழ்நோக்கி நகரத் தொடங்கினார். ஆனால் அவர்களின் உள்ளூர் வழிகாட்டி உடனடியாக ஓடிவந்து அனைவரையும் அவர்கள் இருந்த இடத்திலேயே நிற்கும்படி அறிவுறுத்தினார். கீழே போகாதீர்கள், மேலே வாருங்கள், மேலே 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 என்று அந்த வழிகாட்டி கத்தியுள்ளார். முதலில் அந்த முடிவு இயல்புக்கு முரணாக தோன்றியது. ஆபத்தில் இருந்து விலகிச் செல்வதுதான் வழக்கமானது. ஆனால் எரிமலை பகுதியில் இருந்து, குறிப்பாக ஒரு தீவிர வெடிப்பின் போது கீழே இறங்குவது உண்மையில் ஆபத்தை அதிகரிக்க கூடும். சாம்பல் மேகங்கள், வேகமாக நகரும் சிதைவுகள் மற்றும் எரிமலை வாயுக்களுடன் சேர்ந்து பெரும்பாலும் கீழ்நோக்கி பயணிக்கின்றன. இதன் பொருள் மலை ஏறுபவர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே மிகவும் ஆபத்தான பகுதிக்குள் நேராக நடந்து சென்றிருக்க கூடும். வழிகாட்டியின் அங்கேயே இருங்கள் என்ற அழைப்பு அக்குழுவை ஆபத்தில் இருந்து காப்பாற்றி உள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.